நிஷாவுக்கு எனக்கு நடந்த பிரச்சனை இல்ல. ப்ரோவோக் அப்படின்ற சேனல் என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லி இந்த பையன் வந்து கூட்டு முயற்சியா சேர்ந்து என்னை அட்டாக் பண்ணி என்னோட அனுமதி இல்லாம வீடியோ எடுக்கிறாங்க. கமிஷனர் ஆபீஸ்ல இது பதிவாகணும். என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லி ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அநாகரிகமா கொஸ்டின் கேட்டு ப்ரோவோக்ன்ற சேனல். ஓகேங்களா, நான் உடனே மதுரை கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். கமிஷனர் ஆபீஸ் போய்க்கிறேன். பேசி முடிச்சேன். ஒரு நிமிஷம் இருங்க. பேசி முடியும். இல்லப்பா, கமிஷனர் ஆபீஸ் போய்க்கிறேன். எதுக்கு தள்ளி விடுற பையன்? எதுக்கு தள்ளி விடுற? கேமரா உடைச்சிங்க. உள்ள வச்சு எதுக்கு அடிச்சா? உள்ள வச்சு அடிச்சா? என்ன எதுக்கு உள்ள வச்சு அடிச்சா? என்ன எதுக்கு இன்டர்வியூ போட்டு உள்ள வச்சு அடிச்சா? கமிஷனர் ஆபீஸ் போ. எதுக்கு என்ன எதுக்கு அடிச்சா? என்ன எதுக்கு அடிச்சா? உட்கார முடியாது. முடியாங்க, அடிக்கிறீங்க மக்களே. என்னை தாக்குறாங்க, என்னை அடிக்கிறாங்க மக்களே. நான் கமிஷனர் ஆபீஸ் போறேன். பாருங்க, நான் ஒரு ஆளு இத்தனை பேர் அடிக்கிறாங்க. ஒரு ஆளு கமிஷனர் ஆபீஸ் போறேன். நான் வர்றப்ப என்னை அத்துமீறி மக்களே அத்துமீறி என்னை அட்டாக் பண்றாங்க. ப்ரோவோக்ன்ற சேனலுக்கு வந்து மக்களே நான் சொல்றேன். மக்களே கேளுங்க. மக்களே இவர் பேசுறது மக்களே. ஒரு சரி பேச விடுங்க. நான் பேசுறேன். நிஷாவோட வீடியோ இருக்கீங்க. நான் வந்து சொல்றேன், நிஷாக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். என்ன அடிக்கிறாங்க மக்களே, என்ன அடிக்கிறாங்க. இந்த வீடியோ ஆதாரம் இருக்கு. கமிஷனர் ஆபீஸ்க்கு இப்ப போறேன். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த தர்பூசணி திவாகருக்கு செல்லுமிடமெல்லாம் செருப்பு அப்படிங்கிற நிலை உருவாகி இருக்கிறது. நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் தர்பூசணி திவாகர் அவர்கள் மாக்காப்பா ஆனந்த், கானா வினோத், புகழ் இவங்க 3 பேரும் என்ன மாறி மாறி தாக்குனாங்க. மாக்காப்பாங்கிறவர் கராத்தே பழகிருப்பார் போல இருக்கு. அவர் அடி மட்டும் தனியாக தெரிஞ்சிச்சு. இரும்பு ராடு எடுத்து ஒரே சாத்திட்டான் மனுஷன். அதனால் அவர்கள் மீது வழக்கு பதிந்து சட்டம் தன் கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்கள் பரபரப்பு புகார் ஒன்று அளிச்சிருந்தார். இதற்கு விளக்கம் கொடுத்த மாக்காப்பா, கானா வினோத் மற்றும் புகழ் திவாகர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அதில் மாக்காப்பா அவர்கள் சொல்றாரு, இவர் ஒரு பெண்ணுகிட்ட எல்லை மீறி நடந்துகிட்டாரு. ஒரு பெண்ணோட தோல் மேல கையை போட்டு இவ்வளோ நாள் நீ உன் புருஷன் கூட வாழ்ந்தது போதும், ஏன் கூட வந்து வாழுன்னு அந்த பொண்ணோட புருஷன் பக்கத்தில் இருக்கப்பவே சொல்றாரு. ரொம்ப கேவலமா இவர் நடந்துகிட்டதுனால தான் நான் ஏன்னு கேள்வி கேட்க போனோம் அப்படின்னு மாக்காப்பா ஆனந்த் ஒரு புறமும், கானா வினோத் அவர்கள் அந்த ஆளு சாதிய வன்மத்தோட செயல்படுறான், எப்போ பார்த்தாலும் சேரி குடிசை அது மாதிரி பேசுகிறான், ஏற்றத்தாழ்வு நினைக்கிறான், சாதிய மேலாதிக்க சிந்தனையோட நடந்துக்கிறான் அப்படின்னு கானா வினோத்தும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இவங்க 3 பேரும் மாறி மாறி ஒரு குற்றச்சாட்டை இந்த தர்பூசணி திவாகர் மேலே வைக்கிறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு யார் மேலே இவன் கையை போட்டு இந்த மாதிரி பேசினான் அப்படிங்கிற கேள்வி சமூக ஊடகங்களில் பலருக்கும் எழுந்தது. அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக அறந்தாங்கி நிஷா கிட்ட தான் இவன் சில்மிசத்தில் ஈடுபட்டான் அப்படிங்கிறது ப்ரோவோக் டிவியில் இவன் போய் இன்டர்வியூ கொடுக்க போன இடத்துல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த நெறியாளர் கேள்வி கேட்குறாரு, அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கிறாரு, எதுக்குமே அவனால் பதில் சொல்ல முடியல. அறந்தாங்கி நிஷா விஷயத்தில் நீ அந்த பொண்ணோட தோல் மேலே கையை போட்டு நீ உன் புருஷனை விட்டுட்டு என் கூட வந்து வாழு அப்படின்னு நீ சொன்னியான்னு கேட்டதுக்கு என்ன ஆதாரம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு தர்பூசணி திவாகர் அந்த நெறியாளரை பார்த்து கேட்க, அந்த நெறியாளர் உன் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்துறம் பாரு, நிஷா அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி பிரத்யேகமாக எங்களுக்கு அனுப்பின வீடியோ ஆதாரமே எங்ககிட்ட இருக்கு, நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் அதை இப்பயே மக்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்படின்னு அந்த நெறியாளர் சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த தர்பூசணி திவாகர் அங்க ருத்ர தண்டவாட ஆரம்பிச்சிட்டான். அந்த கேமரா இருக்கும்ல அதை போய் கிளட்டி அந்த மானிட்டர்லாம் அடிச்சு உடைச்சு இந்த கேமராவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான். ஏண்டா தர்பூசணி, குற்றம் உள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும், நீ தான் எந்த தப்புமே பண்ணல, அவன் எந்த வீடியோவை உனக்கு போட்டு காட்டினா என்ன? நிஷாவே ஆமாங்க திவாகர் வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாரு, என்கிட்ட சில்மிஷத்தில் ஈடுபட்டாரு, என் கணவனுக்கு முன்னாடியே அருவருக்கத்தக்கமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு வீடியோவில் பேசியிருந்தா தான் என்ன? அதை நீ மறுத்துட்டு போ. இல்லைங்க நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. நிஷாவை இந்த கானா வினோத், மாக்காப்பா ஆனந்த், புகழ் இவங்களுடைய தூண்டுதலின் பேரில் என்னுடைய பப்ளிசிட்டியை, என்னுடைய புகழுக்கு களங்கம் விளைவிப்பதற்காக நிஷாவை தூண்டி விட்டு இந்த மாதிரி பேச வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லு. அதை
அதை விட்டுட்டு அந்த நெறியாளர் வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடியே சம்பவ இடத்துல இருந்து ஐயோ என்ன கொலை பண்றாங்க, ஐயோ என்ன அடிக்கிறாங்க, பாருங்க மக்களே தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கனை சுத்தி நின்று தாக்குறாங்க அப்படின்னு அவன் கதிரைய காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே திவாகரை அங்க இருந்த நபர்கள் தாக்குனாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவன் போய் கேமராவை உடைக்கும் போது அதை தடுக்கிறதுக்காக 4 பேர் கூடுனாங்களே தவிர இவனை அடிக்கணும் அப்படின்றதுக்கான இன்டென்ஷன் அவங்களுக்கு இல்லை. அப்போ அத்தனை கேமரா இருக்கிற இடத்துலயே முழு பூசணிக்காவை இவன் சோத்துல மறைக்கிறான் அப்படின்னா, அடிக்காதப்பவே என்ன அடிக்கிறாங்க, என்ன கொலை பண்றாங்க, என்ன அடைத்து வச்சிருக்காங்க அப்படின்னு இல்லாத விஷயத்த மக்களுக்கு இவன் சொல்றான் அப்படின்னா, குக்கு வித் கோமாளி செட்ல இதே கானா வினோத், இதே புகழ், இதே மாக்காப்ப ஆனந்த் இவனை தாக்குறதுக்கு முன்னாடியே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இவன் பண்ண தப்பு ஒண்ணு இல்லைன்னு ஆயிடும்ல. ஒட்டுமொத்த மேட்டரும் இவங்க 3 பேர் மேலேயும் டைவர்ட் ஆகிடும் அப்படின்னு நன்கு கணக்கு போட்ட இந்த தர்பூசணி திவாகர் நிஷா விஷயத்துல நம்ம தொக்கா மாட்டிக்கிட்டோம், அயோக்கியத்தனம் பண்ணிட்டோம், நிஷாவோட புருஷனுக்கு முன்னாடியே நிஷா கிட்ட இப்படி பேசி நம்ம செருப்படி வாங்கிட்டோம், இந்த மேட்ரு மட்டும் வெளியில வந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் சென்டர்ல நிக்க வச்சு சுத்தி நின்று காரி துப்புவாங்க. வடிவேலு ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவாரு, அதுல போயிட்டு பேட்டிங் பிடிக்க சொன்னா வர்ற பந்தை கேட்ச் பண்ணிடுவாரு. என்னடா ஒரு பந்தை கேட்ச் பண்ணியிருக்கேன் பாராட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சுற்றி நின்று 1 2 3 2 அப்படின்னு எச்சியை காரி துப்பிடுவாங்க. ஆற்றுல குளிச்சிருக்கேன், சேத்துல குளிச்சிருக்கேன், கம்மாயில் குளிச்சிருக்கேன், கிணத்துல குளிச்சிருக்கேன், எச்சியில் இன்னைக்கு தாண்டா குளிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு வடிவேல். அதே போல் இந்த தர்பூசணி திவாகரை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் சென்டரில் நிற்க வச்சு சுற்றி நின்று காரி துப்பிடுவாங்கன்னு இந்த தர்பூசணி திவாகருக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த மேட்ரை எப்படியாவது டைவர்ட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தலைவன் மாக்காப்ப ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத்தை இழுத்து விட்டுருக்காங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இதில் நம்ம நிஷாவை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னா, எது உங்களை தடுக்குது? இவன் இந்த மாதிரி உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னா ஒவ்வொரு சேனலுக்கும் நீங்கள் வீடியோ அனுப்பி நீங்கள் வந்து போட சொல்கிறதுக்கு பதிலாக நேரடியாக காவல் நிலையத்துக்கு உங்கள் கணவரோட போய் என் கணவர் இருக்கும்போது இவன் இந்த மாதிரி கேவலமாக தரைக்குறைவாக என்ன பேசிட்டான், அதனால் சட்டம் தன் கடமையை செய்யணும்னு ஏன் நிஷா காவல் நிலையத்துக்கு போகலை? இதே நிஷா காவல் நிலையத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கான நீதி அப்படிங்கிறது அங்கே தான் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஆதரவாக இருக்கு. இதே போல தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணுங்க விடாம எல்லார்கிட்டையும் எல்லாம் மீறி நடந்துக்கிட்டான். அது பிக் பாஸ் வீடுன்றதுனால யாராலையும் எதுவும் பண்ண முடியல. ஆனா இங்க கதையே வேற. பிக் பாஸ் விட்டு வெளியில வந்துட்டான். இது ஒரு ஷூட்டிங் பிளேஸ், ஒரு பப்ளிக் பிளேஸ். அத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கிற இடத்துல தன்னுடைய கணவனுக்கு முன்னிலையில் இவன் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். தோல்ல கையை போட்டு, அதுவும் டச் பண்ணாம இல்லை, மேலே கையை போட்டு இவன் இப்படி பேசியிருக்கான் அப்படின்னா இவன் மீது சட்ட நடவடிக்கையை நிஷா அவர்கள் தயங்குவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியா இருக்கு. பிக் பாஸ் சீசன் 7 தமிழ்ல கூல் சுரேஷ்னு ஒரு கண்டஸ்டன்ட், அவனே ஒரு அரை பைத்தியம், அவனே டென்ஷன் ஆகி மீடியாவுக்கு முன்னாடி இந்த தர்பூசணி திவாகரை செருப்பை கலட்டி அடிக்கணும்னு போட்டிருந்த கையில் இருக்கிற செருப்பை எடுத்து காட்டுற அளவுக்கு போயிட்டான். இந்த மூஞ்சிக்கே இந்த மூஞ்சியை பிடிக்கலையே, இதுக்கப்புறம் உங்களை எவ கட்டிக்க போறா அதை நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷே செருப்படுத்து காட்டுற அளவுக்கு வந்துருச்சு. அப்படின்னா பாதிக்கப்பட்ட அறந்தாங்கி நிஷா இப்போ வரைக்கும் இவன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்காம இருக்கிறதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க பெரும்பான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. இந்த பிரச்சனையில மிகப்பெரிய தவறை செய்தது வந்து அறந்தாங்கி நிஷாவோ, கானா வினோத்தோ, புகழோ, மாக்காப்பாவோ, இந்த தர்பூசணி திவாகரோ இல்லை, இந்த மானங்கட்ட சேனல் தான். தொடர்ந்து இவன் பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டு வர்றான் அப்படிங்கிறது இந்த விஜய் டிவிக்கு இவன் பிக் பாஸ்ல வந்து பயணிச்ச காலகட்டத்திலே தெரியும். இவனை அப்பவே ரெட் கார்டை கொடுத்து பொட்டனியை சேர்த்து அடிச்சு வெளியில பத்திருக்கணும். அப்சரான்னு ஒரு பொண்ணு டிரான்ஸ்ஜெண்டரு, அது பக்கத்தில் நின்று மோந்து பார்த்ததா இருக்கட்டும், ஆரோரா சின்க்ளரோட முடியை பிடிச்சி மோந்து பார்த்ததா இருக்கட்டும், அண்ணேன்னு கூப்பிட்ட பொண்ணு பார்வதியை வா கல்யாணம் பண்ணிக்கலான்னு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணதா இருக்கட்டும், திவ்யாங்கிற பொண்ணுட்ட நீ ராமநாதபுரமா, நீ எந்த சாதிக்கார பொண்ணு, நீ எந்த குலசாமியை கும்பிடுவ அப்படின்லாம் பேசுனதா இருக்கட்டும், சாதியை பற்றி பேசுறது, ஏற்றத்தாழ்வு பேசுறது, கேரம் போர்டு ஆடுறவன்னு பேசுறது, இவன் வந்து அங்கேருந்து தானே வர்றான் அப்படின்னு பேசுறது, அதுக்கப்புறம் பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறது அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இவன் பண்ண கிரைம் ரேட்டுங்கிறது ரொம்ப அதிகம். அப்போவே இந்த சேனல் அப்படின்றது இவனை வந்து புறக்கணிச்சிருக்கணும், ரெட் கார்டை கொடுத்து வெளில அனுப்பிச்சிருக்கணும். ஆனால் இவனையும் ஒரு தரப்பு பார்க்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவனை ஒரு ஆள்னு அங்கீகரித்து இவனை குக் வித் கோமாளிக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டான்.
சரி, மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், இந்த தர்பூசணி திவாகர் குக் வித் கோமாளி செட்டில் நிஷாவோட தோளில் கையை போட்டு உன் புருஷனை விட்டுட்டு என் கூட வந்துரு அப்படின்றத காமெடிக்காக பேசினா அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை இவன் தொடர்ந்து பெண்கள்கிட்ட அத்துமீறி தான் நடந்திருக்கான், அதே போல தான் நிஷா கிட்டையும் நடந்திருக்கான்னு எடுத்துக்கிறதா? இதில் யார் மேலே தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தர்பூசணி திவாகர் தப்பு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா, இல்லை நிஷா மற்றும் மாக்காப்பா, கானா வினோத், புகழ் இவங்க மேலே தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.